சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மீண்டும் ஒரு அங்கீகாரம். பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் நூற்றாண்டின் சிறந்த 25 படங்களில் இடம் பிடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் காலா. தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பா. ரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த காலா திரைப்படம் பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் மூலம் இந்த நூற்றாண்டின் சிறந்த 25 படங்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. இயக்குனர் பா. ரஞ்சித் இயக்கிய சமூக அரசியல் திரைப்படம் காலா செயற்கை நுண்ணறிவு, ஓல்ட் பாய் மற்றும் தெய்வீக தலையீடு போன்ற உலக அளவில் மிகவும் மதிக்கப்படும் சில சினிமா படைப்புகள் வரிசையில் சேர்ந்துள்ளது. பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் சைட் அண்ட் சவுண்ட் இதழின் 2024 கோடைகால வெளியீட்டில் இந்த பட்டியல் வந்துள்ளது. படத்தின் அழுத்தமான கதை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்புடன் பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்களிடம் ஒரே மாதிரியாக எதிரொலித்தது. இது வணிக ரீதியான வெற்றி மற்றும் விமர்சன ரீதியான பாராட்டை பெற்றது. இப்போது பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட் மதிப்புமிக்க பட்டியலில் காலா படத்தை சேர்ப்பதன் மூலம் படத்தின் தாக்கம் மற்றும் உலகளவிய சினிமாவின் அதன் பங்களிப்பை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. 2024 ஆண்டில் எங்களின் பார்வையில் இருந்து 21ஆம் நூற்றாண்டின் கால் பகுதியில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மைல்கல்லை ஒப்புக்கொள்ள ஷைட் அண்ட் சவுண்ட் 25 விமர்சகர்களின் உதவியை பெற்றுள்ளது. ஒவ்வொருவரும் நமது சினிமா சகாப்தத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படத்தை பரிந்துரைக்கும்படி கேட்டுக்கொண்டனர். 22ஆம் நூற்றாண்டின் சினிமாக்காரர்களுக்கு ஒரு டைம் கேப்சூலில் வைக்கக்கூடிய திரைப்படம் மற்றும் ஆச்சரியப்படுவதற்கு அப்பால் 2000ஆம் ஆண்டு முதல் 2024 வரையிலான ஆண்டுகளின் பிரதிநிதித்துவம் மற்றும் உயர் வாட்டர்மார்க் திரைப்படம் என்று PFI-யில் 25 படங்களை பற்றிய பதிவை படியுங்கள். இந்த பட்டியலில் காலா படம் இடம்பெற்றுள்ள கௌரவமானது இந்திய சினிமாவுக்கு, குறிப்பாக தமிழ் திரைப்படங்களுக்கு, பிராந்திய திரைப்படத்துக்கு சர்வதேச கவனத்தை கொண்டுவரும் குறிப்பிடத்தக்க சாதனையாகும். காலா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் ஹுமா குரோசி, ஈஸ்வரி ராவ், நானா படேகர், மணிகண்டன், சமுத்திரக்கனி ஆகியோர் நடித்துள்ளனர். காலா என்பது குடிசைவாசிகளின் நிலத்தை கையகப்படுத்த திட்டமிடும் ஒரு அதிகாரமிக்க அரசியல்வாதிக்கு எதிராக ஒரு வீரமிக்க ஹீரோவின் புரட்சியின் கதையாகும். எம்பெட்கிரைட் அரசியலையும் சமூக நீதியையும் சினிமாத்தனமான அதிரடியை குறைத்து தலைவர்களின் சித்தாந்தத்தை முன்வைக்கும் கிளைமேக்ஸுடன் இப்படம் முன்வைக்கப்பட்டது.